நேற்றுக்கு நாங்கள் அவசரமாக வெளியே கிளம்பிட்டு இருந்தோம். வர வழியில் ஒரு 2-3 நல்ல ஹோட்டல் இருந்துச்சு. பட் வீ தாட் ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் தூரம் போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. பட் கொஞ்ச நேரம் கழிச்சு போயிட்டே இருக்கோம், ஹோட்டல்ஸே காணும். எங்களுக்கெல்லாம் செம்ம பசி எடுக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாமல் ஒரு ரேண்டமான ஒரு கடையில் சாப்பிட்டோம். அது ஒத்துக்கல, நைட்டே வயிற்று கலக்கிருச்சு. இங்கிலீஷ்ல ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நெவர் க்ரோ க்ரோசரி ஷாப்பிங் when you are hungry அப்படின்ட்டு. அதாவது பசியா இருக்கும்போது க்ரோசரி ஸ்டோர் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத ப்ராடக்ட் எல்லாம் வாங்கிப்பீங்களாமா. பட் நான் என்ன சொல்லுவேன்னா, நெவர் கீப் யுவர் செல்ஃப் ஹங்கிரிங்கிற. நாங்க என்ன பண்ணிருக்கலாம், முன்னாடியே ஹோட்டல்ல லைட்டா ஏதாவது சாப்பிட்டு இருந்திருக்கலாம், இல்ல பிரெட்டோ வாழைப்பழமோ வாங்கி கடிச்சிருக்கலாம். கொஞ்ச நேரம் பசி தாங்கிருக்கும், நாங்க சிட்டிக்குள்ள போயிருக்கலாம். பட் நாங்க சாப்பிடாம போனதுனால பசி எடுத்துருச்சு. அதே இடத்துல அவசரப்பட்டு சாப்பிட வேண்டியதா போச்சு. ஸோ ட்ரெயின் நாட் டு லெட் யுவர் செல்ஃப் கோ ஹங்கிரி. இதை நீங்க ரிலேஷன்ஷிப் ஸ்டாண்டர்ட்ஸ்ல எடுத்துக்கிட்டாலும் சரி, பிசினஸ் ஸ்டாண்டர்ட்ஸ்ல எடுத்துக்கிட்டாலும் சரி, பசி நம்மள கிளாரிட்டியா முடிவெடுக்க விடாது. ரொம்ப நாளா சிங்கிளா இருந்தோம்னா பேர் மினிமம் கூட சூப்பரா தெரியும். பிசினஸ்ல காசே வரலன்னா ஒரு டைமுக்கு மேல மோசமான டீல்ஸ் கூட நல்ல டீல்ஸா தெரியும். ஏன் எனக்கு கூட ரொம்ப நாளா நல்ல ப்ரொமோஷன்ஸே வரல அப்படின்னா ஓரளவுக்கு இருக்கக்கூடிய ப்ரொமோஷன்ஸ் கூட ஓகே பண்ணலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணி இருக்குது. ரொம்ப நேரம் பசியோட வெயிட் பண்ணி நல்ல ஃபுட் கிடைச்சிட்டா ஃபைன். பட் அப்படி கிடைக்கல அப்படின்னா நம்ம மாரல்ஸை நம்மளே காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி ஆயிரும்.